ஹலோ மக்களே, புதுசாக மத்திய அரசுலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையில் குரூப் டின்ற வேலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 22,000 வேக்கன்சி அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு சேலரி எவ்வளோனா 32,000 வரையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22/2/26 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 10th படிக்கிறவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, இல்லைனா எனி டிகிரி இருக்கவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வெப்சைட் இது ஆக்சுவலாக 23/12/2025 அப்பயே நம்மளுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை அப்ளை எப்போ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 தான் லிங்க்கே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20/2/26 கொடுத்துருக்காங்க. இதில் யார் யார் என்னென்ன ஃபீஸ் கட்டணும், எந்தெந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் பொறுமையாக. இது ஆக்சுவலாக ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் 33 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படின்னா 1/1/2026க்குள்ளே இந்த ஏஜுக்கு இருக்கணும். இப்போ என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி போஸ்ட்டுக்கு 22,000 அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் 10th. ஆக்சுவலாக 10th முடிச்சிருந்தாவே போதும் மெட்ரிக்கில். அதுக்கப்புறம் ஐடி சர்டிஃபிகேட் முடித்தவங்க, அதுக்கப்புறம் என்சிவிடி, எஸ்சிவிடி அது முடித்தவங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி எக்ஸாம் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸுக்கு 25 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸுக்கு 25 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்க்கு 30 மார்க்கு, ஜெனரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு வந்து 20 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்ஸு. இதுக்கு வந்து 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் மேலே இருந்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, 35 kg வெயிட்டு, டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்ஸ் வித்தின் 2 மினிட்ஸ் ஒரு அட்டம்ப்டில். அதாவது 35 கிலோ லிஃப்ட் பண்ணிக்கிட்டு 100 மீட்டர்ஸு 2 மினிட்ஸுக்குள்ளே ஒரு அட்டம்ப்டில் ஓடணும். அதே மாதிரி 1000 மீட்டர்ஸை வித்தின் 4.15 செகண்ட்ஸில் மினிட்ஸில் ஒரு அட்டம்ப்டில் ஓடணும். இதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 20 kg லிஃப்ட் பண்ணிக்கிட்டு 100 மீட்டர்ஸை வித்தின் 2 மினிட்ஸில் முடிக்கணும். அப்புறம் 1000 மீட்டர்ஸை வித்தின் 5 minutes to 40 seconds அந்த ஒரே அட்டம்ப்டில் முடிக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸிங் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு P18வாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ இதோட லிங்க் வந்து 21ஆம் தேதி 1/2026 தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த டீட்டெயில் நீங்கள் இதில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இதேமாரி அடுத்தடுத்த அப்கமிங் ஜாப்ஸை பற்றி அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.